ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். விவிபேட் இயந்திரங்கள் தொடர்பான அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. நாடு தழுவிய ஒரு செயல்முறை மீது கண்மூடித்தனமாக சந்தேகங்களை எழுப்பக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் கருத்து. வாக்குப்பதிவில் குளறுபடி என வேட்பாளர் சரிபார்க்க விரும்பினால் கட்டணம் செலுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டது உச்சநீதிமன்றம். வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கட்சி சின்னத்துடன் பார்கோட் பொருத்துவது குறித்து பரிசீலிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. விவிபேட் இயந்திரங்கள் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு இந்தியா கூட்டணிக்கு பெரிய பின்னடைவு என பிரதமர் மோடி கருத்து. இந்தியாவின் தேர்தல் முறைக்கு உலக நாடுகள் புகழாரம் சூட்டும் நிலையில் தங்களது சொந்த நலன்களுக்காக எதிர்க்கட்சியினர் வாக்கு இயந்திரங்கள் பற்றி அவதூறு பரப்புவதாக கண்டனம். மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்திற்காக மேற்குவங்கம் சென்ற பிரதமர் மோடி காரில் நின்றபடி ரோட் ஷோ. இருமருங்கிலும் திரண்ட மக்களை நோக்கி கையசைத்து வரவேற்பை ஏற்றார். வாக்கு வங்கிக்காக இந்துக்களுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி பாரபட்சமாக நடந்து கொள்வதாக பிரதமர் மோடி விமர்சனம். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி பிரிவு மக்களின் உரிமைகளை பறிக்கவும் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கவும் காங்கிரஸ் திட்டமிடுவதாகவும் பீகாரில் பேச்சு. கேரளா, கர்நாடகா, ராஜஸ்தான் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் 2வது கட்ட தேர்தலில் 88 தொகுதிகளில் விறுவிறு வாக்குப்பதிவு. முதலமைச்சர்கள், முன்னாள் பிரதமர், அமைச்சர்கள், கிரிக்கெட் வீரர்கள், திரைப்பிரபலங்கள் உள்ளிட்டோர் வாக்களித்தனர். கர்நாடகாவில் மொத்தமுள்ள 28 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் முதல் கட்டமாக வாக்குப்பதிவு. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், இன்போசிஸ் நாராயணமூர்த்தி, சுதாமூர்த்தி எம்பி, நடிகர் பிரகாஷ் ராஜ் வாக்களிப்பு. கேரளாவில் ஒரே கட்டமாக 20 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், மத்திய இணையமைச்சர் முரளிதரன், நடிகர் சுரேஷ் கோபி உள்ளிட்டோர் வாக்களித்தனர். மக்களவைத் தேர்தலில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி கேரளாவில் 51.64 விழுக்காடு வாக்குகள் பதிவு. கர்நாடகாவில் 50.93 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. வாரிசுரிமை வரி விதிப்பு என்பது நாட்டின் 10 ஆண்டு வளர்ச்சியை பெண்ணுக்கு தள்ளிவிடும் என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. நாட்டு மக்கள் மோடியை தொடர்ந்து பிரதமராக இருக்க விரும்புவதாகவும் பெங்களூருவில் வாக்குப்பதிவு செய்த பின் பேட்டி. வரும் 30ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் வெப்ப அலை வீசும் என மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுத்தது வானிலை மையம். நண்பகல் நேரத்தில் மக்கள் தேவையின்றி வெளியே செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு நிலவுவதன் எதிரொலி. வரும் 30 மற்றும் 1 ஆகிய தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு. சேலத்தில் சூரமங்கலம் உழவர் சந்தை அருகில் மோர் பந்தலை திறந்து வைத்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் அதிமுக சார்பில் மக்களுக்கு குளிர்ச்சியான நீர், மோர், பழங்கள் விநியோகம். சாம்ராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட வருணா பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்தினார் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா. இளைய சகோதரர் போட்டியிடும் பெங்களூரு ரூரல் தொகுதிக்கு உட்பட்ட கனகபுரா வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார். கர்நாடக மாநிலம் ஹாசனில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் முன்னாள் பிரதமர் தேவேகவுடா. ராமநகராவில் மகனுடன் வந்து வாக்களித்தார் மாண்டியா தொகுதி வேட்பாளரும் முன்னாள் துணை முதலமைச்சருமான குமாரசாமி. மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்திலிருந்து PSLV ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதற்குரிய PS4 என்ஜின் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டதாக சோம்நாத் தகவல். 665 வினாடிகள் நடத்தப்பட்ட சோதனையில் என்ஜினின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. தனது மனைவியும் ஷிவ்மோகா தொகுதி காங்கிரஸ் வேட்பாளருமான கீதாவுடன் பெங்களூருவில் வாக்களித்த நடிகர் சிவராஜ்குமார், கிச்சா சுதீப், யாஷ், ரக்ஷித் ஷெட்டி உள்ளிட்ட நடிகர்களும் வாக்குரிமையை செலுத்தினர். கேரளாவின் எர்ணாகுளத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்த நடிகர் மம்மூட்டி, நடிகர்கள் திலீப், ஃபஹத் பாசில், டொவினோ தாமஸ் உள்ளிட்டோரும் வாக்களித்தனர். மாணவிகளிடம் பாலியல் பேரம் பேசியதாக பேராசிரியை நிர்மலா தேவி மீது தொடரப்பட்ட வழக்கில்
தீர்ப்பு ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. நீதிமன்றத்தில் நிர்மலா தேவி இன்று ஆஜராகாததால் விருதுநகர் மாவட்ட மகளிர் நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்ததால் சட்டமன்ற தொகுதிகளில் பூட்டப்பட்ட தங்களது அலுவலகங்களை திறக்க அனுமதிக்குமாறு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அனைத்து எம்எல்ஏக்களும் மனு. எம்எல்ஏக்களின் கோரிக்கை தொடர்பாக ஓரிரு நாட்களில் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிடும் என தகவல். சென்னை விமான நிலையத்தில் உள்ள குப்பை தொட்டி ஒன்றில் வீசப்பட்ட 75 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1200 கிராம் தங்கம் பறிமுதல். சிசிடிவி கேமராவில் சிக்காமல் முகத்தை மறைத்தவாறு தங்கத்தை வீசிச் சென்ற நபர் குறித்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.